வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் அதிகரித்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகள் வறண்ட பாறைகளாக காட்சியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாலை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலான முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால மெயின் அருவிகளில் நீர்வரத்து மீண்டும் வரத் தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை என்பதால் காலை முதலே சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கோடை வெயிலில் தாக்கத்தை தணிக்க குற்றால மெயின் அருவியை நோக்கி படையெடுத்து தொடங்கியுள்ளனர். குற்றால அருவியான ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து பெரிதும் அதிகரிக்காத நிலையில் குற்றாலம் நிரம்புவதில் மீண்டும் நீர்வரத்து சற்று வர தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ள நிலையிலும் சுற்றுலா பயணிகள் வருகை வரும் நாளில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.